நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியாக வித்தியாசமாக ப்ரெட்டில் எப்படி குலாப் ஜாமுன் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு ஃபுல் பேக்கெட் மைதா பிரெட் எடுத்திருக்கோம். மைதா பிரெட்டை நல்ல ஓரங்களெல்லாம் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைனாக நல்ல பிரெட் க்ரம்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இதை பவுடர் ஃபார்மேட்டுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நல்லா காய்ச்சி ஆற வச்சின பாலை இதில் ஊற்றி நல்ல கோதுமை பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சு இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா சாஃப்டான ஒரு டஃப்பாக இதை மாற்றணும். சாஃப்டாக அந்த மாவை சாஃப்டாக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு மேலே பால் ஊற்ற ஊறி நல்லா சாஃப்டாக கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சா எப்படி இருக்கும், சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சிடணும். பிசைஞ்சிட்டு 1/2 hour நல்லா அது ஊறணும். அது நல்லா ஊற வச்சுட்டு ஒரு பவுலில் ஒரு ஃபுல் பிரெட் பேக்கெட்டுக்கு 300 கிராம் சர்க்கரை எடுத்து ஒரு கிண்ணத்தில் 300 கிராம் சர்க்கரை வச்சு அதுக்கு 1 டம்ளர் சர்க்கரைக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்கிற விகிதத்தில் தண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு பாகலாம் எதுவும் ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் பாகலாம் வேணாம். ஜஸ்ட் இது வந்து ஒரு 5 to 6 minutes நல்லா கொதிக்க விட்டால் போதும். சர்க்கரை கரைஞ்சி ஒரு 5 minutes கொதிச்சா போதுமானது. நல்லா கொதிக்கும் போது நம்ம அந்த சைடு அது கொதிக்க வச்சுட்டு இந்த பக்கம் நல்ல உருண்டைகள் தயார் செய்ய ஆரம்பிக்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த உருண்டைகளை தயார் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியாகவே ஒரே கையிலேயே நல்லா ரவுண்டாக பால்ஸாக வந்துடும். இந்த பால்ஸை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பால்ஸு. இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி. ரொம்ப டைம் பார்த்தா ரொம்ப கம்மி டைமில் செஞ்சிடலாம். இப்போ நல்லா இது ஒரு 5 minutes கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடு நம்ம இந்த பால்ஸையும் ரெடி பண்ணியாச்சு. இந்த பால்ஸ் பிடிக்கிறதுக்கு டைமும் எடுக்காது, வீரலும் விடாது, ரொம்ப சீக்கிரம் பால்ஸும் பிடிச்சிடலாம். ஸோ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு எண்ணெயில் நல்லா இந்த பால்ஸாக பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ ஒரு பால்ஸாக போடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். பொறுமையாக தான் வேகணும். நல்ல லைட் ப்ரௌனும் இல்லாமல் டார்க் ப்ரௌனும் இல்லாமல் நல்ல மீடியமான ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் இதை நல்லா பொரிக்கணும். ஸோ இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. நல்ல கரண்டியை வச்சுட்டு பரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு பக்கமாக வெந்துடக்கூடாது பால். ஸோ எல்லா பக்கமும் வேகணுங்கிறதுனால கரண்டி வச்சு பரட்டிக்கிட்டே இருக்கணும். பக்கத்துலேயே நின்று இந்த பால்ஸை பொரிச்சு எடுக்கணும். நல்ல பால்ஸ் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இப்போ நல்லா லைட் ப்ரௌனாக இருக்குது. இந்த டைமில் எடுக்கக்கூடாது, இன்னும் நல்லா ப்ரௌனிஷாக மாறணும். பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் நல்லா ரொம்ப டார்க் ஆகிடும். அப்புறம் பார்த்தா அது கருத்துட்டு டேஸ்ட்டே வராது. ஸோ நம்ம சுற்றி நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். நல்ல ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. பால்ஸ் நல்லா ப்ரௌனாக மாறுது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 seconds விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறினது நம்ம எடுத்துடலாம். இருக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பால்ஸ் நல்லா மீடியமாக ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு மாறிடுச்சு. வீரல் விடலை. நல்லா க்ளீனாக நல்லா ரவுண்டாக பால்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம மிச்சம் இருக்க பால்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பால்ஸ் வந்து வீரல் விடாது, உடஞ்சி போகாது. நல்ல சாஃப்டாக ஜீரால ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ஸ்பன்னாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல பன் மாதிரி இருக்கும். கைவிடாமல் நல்லா இதாக பொரிச்சு மிச்சம் இருக்க எல்லா பால்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு பொரிக்கணும்.
பிரெட் குலாப் ஜாமுன் நமக்கு மைதா குலாப் ஜாமுனை விட வீட் குலாப் ஜாமுன் அதெல்லாம் விட ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஜீராவும் கொதிச்சு ஆற வச்சாச்சு. இந்த ஆறின ஜீராவில் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி போட்டுட்டு அந்த பால்ஸை கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பால்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பால்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு 5 hours 6 hours நல்லா அது ஊறணும். ஊறத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மினிமம் 6 hours ஆச்சும் ஊறணும். ஸோ இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டதுக்கப்புறம் 6 hours அதை நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். 6 hours கழிச்சு பார்த்தோம்னா நல்ல சுவையான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்க, ரொம்ப சுவையான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. உடையவே உடையாது, நல்ல சாஃப்டா சீவ் பண்றதுக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஜீரா வந்து 1க்கு 1.5 தண்ணி, ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சோன்னா போதுமான அளவு இருக்கும். பால்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தொட்டாலே உடஞ்சிரும்.